ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜமாட் ஷாப். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃப்ளாஷ் கார்டு அப்புறமா புக்லெட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃப்ளாஷ் கார்டுனாலும் சரி, புக்லெட்னாலும் சரி, அதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பிக்சர் வரைஞ்சி எடுத்துக்கணும். இப்போது நான் ஃப்ளாஷ் கார்டுக்காக சின்னதாக பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு பிக்சர் வரைஞ்சிக்கிறேன். ஃப்ளாஷ் கார்டில் நம்ம சின்ன சின்ன வேர்ட்ஸ், மீனிங்ஸ் அந்த மாதிரி தானே எழுதுவோம். ஸோ சின்னதாக ரெடி பண்ணால் போதும். இதுவே நீங்கள் புக்லெட்டுக்கு வரைகிறதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிக்சரை பெருசாக வரைஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டு ரஃபாக பென்சில் யூஸ் பண்ணி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே மார்க்கர் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இப்போவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக பாருங்கள். அண்ட் லைக் போடுறதுக்கும் மறந்துடாதீங்க. நம்ம மினிமம் 30 ஃப்ளாஷ் கார்ட்ஸாவது ரெடி பண்ணணும். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியில் இருக்கும்போது இன்னும் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு டிசைனில் பிக்சர்ஸ் வரைஞ்சி எடுத்துக்கணும். அண்ட் பிக்சர்ஸ் வரைகிறப்போ ஒரே கலர் சார்ட்டில் வரையாமல் எல்லா கலர் சார்ட், அதாவது எல்லோ, க்ரீன், பிங்க், ஒயிட், ப்ளூ, இது மாதிரி எல்லா கலர் சார்ட்டையும் மிக்ஸ் பண்ணி ஃப்ளாஷ் கார்டு வரைஞ்சி எடுத்துக்கும்போது அது ரொம்பவே அட்ராக்ஷன் கொடுக்கும். ஸோ பிக்சர் வரைஞ்சதுக்கப்புறமா அந்த பிக்சர் அப்ராக்சிமேட்டாக வர மாதிரி சார்ட்டை ஓவராலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த பிக்சரோட ஷேப்லேயே அதை கட் பண்ணுங்கள். அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டே நீங்கள் ஃபுல் சார்ட்லேயும் பிக்சரை வரைஞ்சிட்டு அதில் வச்சே கட் பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அது கரெக்டாக வராது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது மாதிரி அந்த பிக்சருக்கு எந்த டேமேஜும் ஆகாத மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா பிக்சரோட ஷேப்பில் கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், பிக்சருமே கரெக்டாக வரும். நான் இந்த வீடியோலேயே 2 ஃப்ளாஷ் கார்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனி இதில் ஐ ஸ்டிக்கர் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது கம் யூஸ் பண்ணியும் பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா செல்லோ டேப்பும் போட்டுக்கலாம். நான் செல்லோ டேப் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம புக்லெட்காக பிக்சர் வரைய போகிறோம். ஸோ ஃபுல் சைஸில் வர மாதிரியான பட்டர்ஃப்ளை தான் நான் இதில் வரைகிறேன். இது நான் டைரெக்டாகவே மார்க்கர் யூஸ் பண்ணி வரைகிறேன். நீங்கள் பென்சிலால் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா மார்க்கர் யூஸ் பண்ணி அவுட்லைன் போட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா புக்லெட்டோட மேலே வர பீஸ். ஸோ இதில் டிசைன் நம்ம வரைஞ்சிக்கலாம். இதுவே நம்ம பெயிண்ட் கூட பண்ணி எடுத்துக்கலாம். கலர் பென்சில் எது வேணாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச டிசைன் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இல்லை சிம்பிளாக போதும் அப்படின்னா அவுட்லைன் மட்டும் போட்டு எடுத்துகிட்டா போதும். இல்லை எந்த டிசைனும் வரைய வேண்டிய அவசியம் இல்லை. புக்லெட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 புக்லெட்ஸ் ரெடி பண்ணிக்கிறது நல்லது. பட் என்னோடய ஆர்டர் பேக்கேஜில் நான் 2 தான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோலையுமே நான் 2 புக்லெட்ஸ் மேக் பண்ணி காமிச்சிருக்கேன். க்ரீன் கலர் சார்ட்டில் பட்டர்ஃப்ளை டிசைன், அப்புறமா எல்லோ கலர் சார்ட்டில் பைனாப்பிள் டிசைன். புக்லெட்ஸ்க்கு நம்ம பிக்சர் வரையும் போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் பெருசாக வரையணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் இன்னும் நியூ ஆர்டர்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா ஓல்டு ஆர்டர்ஸ் இன்னும் பெண்டிங் இருக்குது. ஸோ நியூ ஆர்டர்ஸ் எடுக்கிறதா இருந்தால் கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய TLM மேக்கிங் வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸ் எங்களோட வீடியோஸை பாருங்கள். பிஎட் கமிஷன் எப்படி ஃபேஸ் பண்ணுறது, TLMs எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ கூடிய சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுவோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இப்போது நான் பைனாப்பிள் பிக்சர் வரைஞ்சிட்டேன். ஸோ இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் கட் பண்ணோம்ல அதே மாதிரி தான் ரஃப்பாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக அதோட ஷேப்பில் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மேட்ச் போர்ட் மேக்கிங், ஓப்பன் போர்ட் மேக்கிங், இன்சர்ட் போர்ட் மேக்கிங், ரொட்டேட்டிங், ட்ரீ சார்ட் இதெல்லாமே மேக் பண்ணுற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவையான வீடியோவை கண்டிப்பாக எங்களோட சேனலில் பாருங்கள். TLMs எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிற டவுட்ஸ் இருந்தனா நீங்கள் அதுவும் எங்ககிட்ட கேட்டுக்கலாம். இப்போ பார்க்குறப்போ ஃப்ளாஷ் கார்டும் புக்லெட்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படிங்கிற டவுட்ஸ் வரும் இல்லையா உங்களுக்கு. இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது ஃப்ளாஷ் கார்டும் புக்லெட்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா. ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன். ஃப்ளாஷ் கார்டில் நம்ம ஒரு பிக்சர் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்து அதில் ஒரு ஸ்டிக்கை பேஸ்ட் பண்ணுவோம். ஆனால் புக்லெட் அப்படி கிடையாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு பட்டர்ஃப்ளை கட் பண்ணி எடுத்துருக்கேன் இல்லையா, அதே அளவில் இன்னும் ஒரு 4 or 5 பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த எல்லா பீசஸையுமே இதுக்கு கூட சேர்த்து ஸ்டாப்லர் யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணிக்கணும். அது பார்க்குறதுக்கு லீஃப்லெட் மாதிரி வரும். அதாவது நம்ம புக்கோட பேஜை இப்போ திருப்பும்போது ஒவ்வொரு பேஜாக வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 5 or 6 பேஜஸ் வரும். ஸோ அதை தான் நம்ம புக்லெட்னு சொல்லுவோம். பட் ஃப்ளாஷ் கார்டில் எப்படி ஒரே ஒரு சார்ட் பீஸ் தான் இருக்கும். ஸோ ஃப்ரண்டில் ஒரு கண்டென்ட் எழுதிட்டு அதுக்கான ஆன்சரை பின்னாடி எழுதலாம், அவ்வளோதான், சிம்பிள். பட் புக்லெட் அப்படிங்கிறது ஒரு 4 or 5 பேஜஸ் இருக்கும். ஸோ டேர்ன் பண்ணி நம்ம வேர்ட்ஸ் வித் மீனிங்ஸ் இது மாதிரி மேட்சிங் வேர்ட்ஸ் எது வேணால் எழுதிக்கலாம். ஆதர் பற்றின கண்டென்ட் கூட எழுதிக்கலாம். ஃப்ளாஷ் கார்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். பட் புக்லெட் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இப்போ நான் 2 புக்லெட் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு பட்டர்ஃப்ளை பிக்சரும் பைனாப்பிள் பிக்சரும் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அடிஷ்னலாக ஒரு பி பிக்சர் இருக்குது. ஸோ இதில் நான் டேப் எப்படி பேஸ்ட் பண்ணுறேன், அதாவது ஃப்ளாஷ் கார்டுக்கு டேப் எப்படி பேஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட்டில் அது காமிக்கலை. ஸோ இதில் காமிக்கிறேன். சிம்பிள் தான். ஃப்ளாஷ் கார்டுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிற சார்ட் பீஸ்க்கு பின்னாடி ஐ ஸ்டிக்கை வச்சுட்டு
டேப் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இதுக்கு பதிலாக நீங்கள் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போது புக்லெட்ஸ்க்கான பேஜஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வரைஞ்சிருக்கக்கூடிய அந்த பட்டர்ஃப்ளை பிக்சரை பேஸாக வச்சு அதோட அவுட்லைனை வந்து இது மாதிரி இன்னொரு சார்ட்டில் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு 4 or 5 பீசஸ் வரைங்க. நான் வந்து 4 பீசஸ் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். ஸோ டோட்டலாக பார்க்கும்போது 5 பேஜஸ் வரும். இதுக்கு நம்ம சேம் கலர் சார்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், வேறு கலர் சார்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒயிட் கலர் சார்ட்டில் தான் அதை வந்து வரைகிறேன். ஃபர்ஸ்ட்டு வரைஞ்சிருக்கக்கூடிய அந்த பட்டர்ஃப்ளை பீஸை பேஸை வச்சு தானே நம்ம வரைகிறோம். ஸோ செகண்ட் அதுக்கப்புறமா வரைகிற எந்த பட்டர்ஃப்ளைலையும் நம்ம டிசைன் போட தேவையில்லை. ஓகேயா? ஏன்னா அந்த பட்டர்ஃப்ளைல டிசைன் போட்டு எடுத்துருக்கோம் இல்லையா ஃபஸ்ட்டு பீஸ், அதில் நம்ம எந்த கண்டென்ட்டும் பெருசாக எழுத மாட்டோம். ஸோ அதுக்கு அடுத்துள்ள பேஜஸில் வந்து நம்ம கண்டென்ட் ஃபில் பண்ணுவோம். அதனால் அதில் டிசைன் போடுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ அவுட்லைன் மட்டும்தான் இருக்கணும். நம்ம கமிஷனுக்கு சப்மிட் பண்ணுறப்பவும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் விசிபிளாக இருக்கிற மாதிரி அதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கக்கூடாது. இந்த டிசைன் வெளியே தெரிகிற மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும். கூடிய சீக்கிரமாகவே நம்மளோட சேனலில் கமிஷன் எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன TLMs வேணும், அதை எப்படி அட்ராக்டிவாக சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடிஷ்னலாக 4 பீசஸ் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை அரேஞ்ச் பண்ணி இதுக்கு மேலே நம்ம ஃபர்ஸ்ட்டு வரைஞ்சி எடுத்தோம் இல்லையா, டிசைன் போட்டு வரைஞ்சி எடுத்துருக்கக்கூடிய அந்த சார்ட் பேப்பர், அதாவது அந்த பட்டர்ஃப்ளை டிசைனை வச்சு ஸ்டாப்லர் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டாப்லருக்கு பதிலாக த்ரெட் யூஸ் பண்ணியும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ இது மாதிரி புக்கோட பேஜஸ் மாதிரி இருக்கும், லீஃப்லெட் மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இன்னொரு பைனாப்பிள் டிசைனில் வரைஞ்சிருத்தோம் இல்லையா, அதையும் இதே மாதிரி 4 or 5 பீசஸ் கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டாப்லர் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ தான், நம்ம புக்லெட்ஸை வந்து ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்களோட வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிஎட் படிக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.